என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி மீது நம்பிக்கை இருக்கும் போது மட்டும்தான் இதை உன்னால் கேட்க முடியும். என் தங்கமே, உன் மனதில் என்னதை இப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் சொல்லவா? நான் என்னதான் நினைத்தாலும், என்னதான் செய்தாலும், என்னதான் சொன்னாலும் அதை குறை சொல்வதற்கென்று 4 பேர் இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இதை எப்படி சரி கட்டி நான் நல்லவர் என்று நிரூபிக்கப் போகிறேன் என்றுதானே நீ மற்றவர்களை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ கலங்காதே. நீ எவ்வளவு நன்மையை அவர்களுக்கு விதைத்தாலும் குறை சொல்பவருக்கென்று யாராவது ஒருவர் உன்னிடம் வரத்தான் செய்வார்கள். விடுகின்ற விடியலை பற்றி இங்கு யாருக்கும் தெரியாது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அவர்களை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ வார்த்தைகளால் சொல்வதை விட வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டிவிடு. சர்வ நிச்சயமாக உன் நம்பிக்கை என்னவென்று அவர்களுக்கு புரியும். உன் நம்பிக்கையில் மட்டும்தான் உன் வாழ்க்கை உன் வசமாக மாறப்போகிறது. நீ எதை இழந்தேன் என்று இழந்ததை பற்றி மட்டும் யோசிக்காதே. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய். ஒருவரை நினைத்து கொண்டு மனதில் நீங்கா இடம் பிடித்தவரை பற்றி நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் தாயே. ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று உன் மனம் தவியாக தவிப்பது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வலியையும் நான் காரணம் காட்டவில்லை. அதற்காக நீ அந்த வலியை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் எப்படி கண்ணின் மணியே உன் வாழ்க்கையை வாழ முடியும்? நீ அவரை பற்றி எந்த விஷயத்தை நடக்க வேண்டும், எந்த விஷயத்தை கேள்விப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயமானது இப்பொழுது உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது. உனக்கான வாழ்க்கையில் நீ வெறுமன நினைத்தவர்கள் எல்லோரும் இதை எப்படி உன்னால் சாதிக்க முடிந்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். சில சமயத்தில் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ கண் கலங்குகிறாய். அவர்களை அப்படியே விட்டுவிடு என்று தானே சொல்கிறேன். காலம் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் சில விஷயத்தை செய்வதுதான் யதார்த்தமானதாக இருக்கும். எதை பற்றியுமே நீ ஆழமாக யோசித்து கொண்டு இருக்காதே. இப்பொழுது உனக்காக இந்த வராகி தாய் என்ன பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன், அதை மட்டும் சரியாக செய்து கொள் என் பிள்ளையே. உன் மனதின் வழியை என்னை தவிர வேறு ஏராளம் இங்கு சரியாக அங்கு உனக்கு காட்டிவிட முடியாது அல்லவா? அந்த அளவுக்கு என்னை நம்பி வந்தவர்களை நான் அரவணைத்து கொண்டு என் மடியிலே உன்னை ஏந்தி நான் காக்கும் தெய்வமாக மட்டுமல்ல, உன்னை பொக்கிஷமாக பாதுகாக்கும் தாயாகவும் வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னை விமர்சிப்பவர்களை பற்றி நீ கண் கலங்காதே. அவர்கள்தான் உன் பலமாக மாறப்போகிறார்கள். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நம்மை குறை சொல்வதற்கென்று யாராவது ஒருவர் இருந்தால் மட்டும்தான் நமக்கான விஷயம் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது, நாம் எதில் பிழை இழைத்து கொண்டு இருக்கின்றோம், எந்த தவறால் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றது என்று தெரிய வரும். அதனால தான் அவரை நான் அப்படி நியமித்திருக்கின்றேன். எல்லாம் என் கட்டளையோடு இந்த வராகியின் உத்தரவோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவுபடவும் இருந்துவிட்டு பார். வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருப்பதை இனி நான் சற்றுமே தாமதிக்க போவது கிடையாது. நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு என் பிள்ளையே, என் கண்ணின் மணியே, உனக்கான வரத்தை தருவதற்காக இந்த வராகி வந்து இருக்கின்றேன். இழந்து விட்டு தவிக்கிறேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒன்றை தான் கையில் கொடுப்பேன் என்பதை சில சமயம் மறந்து விடுகிறார்கள், மறுத்தும் விடுகிறார்கள். நீ கேட்பதை நான் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காக தங்கமே ஏதோ ஒன்றை இழந்தது போல தவித்து கொண்டு இருக்கின்றாய்? நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் நீ யோசிக்கிறாய், சிந்தனை செய்கிறாய்.
நிதானம் கொள், நம்பிக்கையோடு இரு. உன் தன்மானமும் நம்பிக்கையும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை அங்கு எதிர்த்து நின்று போராட உனக்கு கற்றுத் தருகிறது. அந்த வைராக்கியத்தை மட்டும் நீ யாருக்காகவும் இழந்து விடாதே, யாருக்காகவும் விட்டு விடாதே. உனக்கான வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த இந்த வராகி தாய் நான் வெற்றியோடு வந்து இருக்கும் பொழுது எதையும் சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற காரியத்தில் உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காகவே அனுப்பப்பட்டவர்கள். அதில் யார் தெரிந்தவர் தெரியாதவர், யார் நமக்கானவர் யார் நமக்கானவர் இல்லை என்று யாருமே கிடையாது. உன் வாழ்வில் அவர்கள் வந்ததற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைக்கும் சில சமயத்தில் நாம் பூர்வ ஜென்ம கரும வினைகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை, அதுதான் இயல்பானது. நாம் ஒவ்வொரு பயனை அனுபவிக்கும் பொழுது நான் நல்லது செய்கின்றேன் என்று உன் மனம் ஏற்றுக்கொள்கின்றது அல்லவா? அதுபோல சில சமயத்தில் கவலைகளை அனுபவிக்கும் போதும் கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் என் பூர்வ ஜென்ம கரும வினை என்றே நினைத்துக்கொள். ஆனால் அதை தாண்டி வருவதற்கும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் அதை எதிர்த்து நின்று போராடுவதற்கும் என் வராகி தாய் எனக்கு துணையாக இருக்கிறாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, உன் மனதில் பதற்றத்தோடும் பயத்தோடும் எப்பொழுதும் எந்த காரியத்தையும் நீ அங்கு நினைத்து கொண்டு இருந்தால் அந்த காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. உனக்கானதிலிருந்து உனக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்குத்தானே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையான வார்த்தைகளோடு நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ போராடித்தான் ஆக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் போராட்டமே வாழ்க்கையா என்று சலித்து கொள்ளாதே. இதை தாண்டி வரும் பெருமகிழ்ச்சியை நீ ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? அதை நினைத்துப்பார். எப்படி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அந்த தருணத்தை நான் உன்னை செதுக்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். ஒளி நம் கல் மீது படும் பொழுது சிறிது வழியை அங்கு அனுபவிக்கத்தானே வேண்டியதிருக்கின்றது. அதுபோலத்தான் உன்னை நான் செதுக்கி கொண்டிருக்கும் போது நீ சிறு வழியை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அதுவும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதையும் நான் என் பாரத்தின் மேல் போட்டு விட்டேன். இனி உன் கஷ்டம் உனக்கு கிடையாது, உன் கண்ணீர் உனக்கு கிடையாது. உன் கருமை வினையின் பலன்களை முழுமையாக நீ அனுபவித்து தீர்த்து விட்டாய். இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாக இருக்கும் பொழுது அவர்கள் அதை சொல்லிவிட்டார்களே இதை சொல்லிவிட்டார்களே என்று மற்றவர்களை பற்றி கலங்க வேண்டாம். உனக்கு நன்மையான விஷயத்தையும் நன்மையான செயலையும் செய்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து இருக்கின்றேன். தொலை தூரத்தில் இருக்கின்ற இருட்டை பார்த்து பயப்படாதே. இப்பொழுது நீ வெளிச்சத்தில் பயணிக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். இந்த தாயின் உருவத்தை நிலைப்பதித்துக்கொள். வெற்றி உன்வசமாக மாறுவதை நீயாகவே உணர போகிறாய். உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.